சாருக்கு இந்த பிரின்சிபல் இருக்குது, இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கு? நான் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரில. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால எனக்கு மட்டும் இல்லை, நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்கன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம், அவ்வளோதான். பர்டிகுலராக ஏதாவது ஆசை இருக்கா? ஏதோ டைப்பிங் ஒரு பதட்டத்தில் டைப் பண்ணுறப்போ மிஸ்டேக் விட்டுருப்பேனா, இல்லை வாய்ஸ் நோட்டில் மிஸ்டேக் பண்ணனான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணும்போது நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணணுன்னு ஆசையா? இல்லை லைக் எப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்போ பயங்கரமான பேக் போன் ஆக்சிடென்ட். எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் இந்த ஆர்ட் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த பிஸ்னஸ் வைஸும் சரி, உங்கள் ஆர்ட் வைஸும் சரி? நம்ம கோல்டு இருக்கே, நம்மளெல்லாம் யார் வாங்குவாங்க? ரூம் போட்டுட்டு நல்லா அழுவேன் கொஞ்ச நேரம். அவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ நானும் வந்து அதையே பண்ணுவேன். எங்கள் ஆர்டிஸ்ட் வராங்க, ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்? அது கம்ப்ளீட்டாக ஒரு தப்பான விஷயம். இப்போ மற்ற ஜுவல்லரிக்கும் டெரகோட்டா ஜுவல்லரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஏன்னா காஸ்ட் வைஸ் இது வந்து கொஞ்சம் கம்மி. எதனால் இது வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் வரவும் செய்கிறாங்க? கொரியர் பண்ணிட்டு அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அப்படி அழுதாங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு ஒரு 12 o'clock மேலே. ஏன்னா நோட்டிஃபிகேஷனாக வருதுன்னு பார்த்தா இது ஃபேக்குன்ட்டு. அது கஸ்டமரே சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த கலர் நல்லா இருக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் புரிஞ்சுப்பாங்க, இல்லை எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி டெரகோட்டா ஜுவல்லரிஸ் போடுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நடக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது பிரின்சிபல் வச்சுருக்கீங்களா? இந்த ஒர்க் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய விதமாக பண்ணலாம், இமிடேட் பண்ணலாம், இல்லை சும்மா ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிட்டு கொடுத்துட்டு ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்குன்னு சாருவோட ஒர்க் இப்படி தான் இருக்கும், சாருக்கு இந்த பிரின்சிபல் இருக்குது, இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் கொடுக்கணும், இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணிடணும், இன்றைக்கி கஸ்டமரை போய் சேர்ந்துடணும் நிறைய பேர் இருப்பாங்க. அது இந்த ஃபீல்டுன்னு இல்லை, நிறைய ஃபீல்ட்ஸில் அப்படி இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது டிலே ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கஸ்டமர் போய் சேர்றப்போ அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கணும், கரெக்டான குவாலிட்டியில் இருக்கணும். அதே மாதிரி அவங்க பார்த்தோடனே வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் பண்ணுறப்பே அந்த பிரின்சிபல் வச்சுப்பேன். நம்ம வந்து ப்ராடக்டை தான் ஒழுங்காக கொடுக்கணும் இல்லையே, நம்ம இதை வந்து இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இத்தனை நாளில் டெலிவரி கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்குள்ளாரே பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அவங்க வருஷத்துக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒன்று தான். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் டெரகோட்டா ஜுவல்லரினா என்னென்னு நிறையா பேருக்கு தெரியுதுன்னா, அந்த காலத்தில் அந்த பீப்புள்ஸ் பண்ணது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணனால தான் நம்மளுக்கு இது தெரியுது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு. இப்போ இந்த மாதிரி டிலே ஆகும்போது சம்டைம்ஸ் அப்போது கஸ்டமர்கிட்ட வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட டிசைனையும் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அது 2 சைடில் சொல்லலாம். ஒரு சைடில் வந்து நம்ம ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ரேக்கில் அடிக்க வச்சு எடுத்து பேக் பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து கிடையாது. அந்த ஆர்டர் வருதுன்னா அதை நான் அன்றைக்கி உட்காந்து டிசைனிங் பண்ணி அதை ட்ரை பண்ணி அப்புறமா ஃபயரிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதை பெயிண்டிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு தான் நான் வந்து முடிச்சுட்டு தான் அசம்பிளிங் பண்ணுவேன். இது நடுவில் எங்கே வேணால் அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 90% சான்ஸ் வந்து ஃபயரிங் அப்போ உடஞ்சி போயிடும். ஸோ நாளைக்கு கொரியர் பண்ணுறது, இல்லை நாளைக்கு டிஸ்பேச்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும், அந்த டைமில் டிஸ்பேச் பண்ண முடியாத டேட்டில் உடஞ்சி போயிடும். அப்போ போய் ஜென்யூனாக போய் கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபயரிங்கில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஜென்யூனாக ஒத்துப்பாங்க, சரி ஓகேப்பா டேக் யோர் ஓன் டைம், நோ இஷ்யூஸ்னு சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரில. நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை, ஒரு ப்ராடக்டை கூட டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆல்ரெடி ஒரு 10 days எடுத்திருப்பேன்ல, இவ்வளோ டைம் எடுக்கணுமா, இவ்வளோ டேஸ் ஆகுமா, நான் வேறு எங்கேயாச்சும் வாங்கியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் போய் சொல்லிடுவேன், உங்கள் மணியை ரீஃபண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உன் மணி யாருக்கு வேணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட் தான். லாஸ்ட் ஒரு 2 months பேக் இருக்கும், ஒரு டிசம்பரில் நடந்த விஷயம்தான். அவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2 to 3 times பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 செட்ஸாக தான் வாங்குவாங்க, மோஸ்ட்லி பல்காக வாங்க. யூஎஸ்னால மினிமம் பார்சல் வெயிட் வந்து 1.5 kgலேருந்து 2 kgs இருக்கணுன்றனால வந்து 2 to 3 times வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு டிசம்பரில் வாங்குறப்போ அவங்களோட 3rd time பர்ச்சேஸ் அது.
ஆர்டர் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஜான் 6 வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் நியூ இயரில் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கேன், என்னால் பண்ணித்தர முடியாது அப்படின்னு சொன்னப்போ, இல்லை எனக்கு நீங்கள் தான் பண்ணித்தரணும், எனக்கு வந்து ஃபெப்பில் ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் வந்து பட் இவ்வளோ செட்ஸ் என்னால் பண்ண முடியாது, 5 செட்ஸ் மட்டும் ஆர்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு எல்லா செட்ஸுமே வேணும் அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு 2 நாளாக அவங்ககிட்ட பேசினேன். அவங்க இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட வாங்கினால எனக்கு உங்ககிட்டே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அப்போ தான் ஆரம்பித்தேன் அந்த ப்ராசஸை. ஆரம்பிக்கிறப்பே பயங்கர ஃபீவர், டைஃபாய்ட் ஃபீவர் மாதிரி அப்படி ஒரு ஃபீவர் எனக்கு. என்னால் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நான் அவங்க டெலிவரி டைம் அப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டேன். கரெக்டாக அவங்க 6 கேட்டாங்க, 6 அன்னைக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிடுங்க, நான் பிக் பண்ணிக்கிறேன், அவங்க இங்கே வராங்கன்னு சொன்னாங்க. டிஎனுக்கும் அனுப்பிட்டு அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு செட்டில் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு 10 to 12 செட்ஸ் அமைச்சிருப்பேன். ஏதோ ஒரு செட்டில் வந்து ஒரு சின்ன பீட், ஆக்சுவலி இந்த ரைட் சைடில் வர பீட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது டிரான்சிஸில் உடஞ்சிச்சா இல்லை வந்து நான் பண்ணுறப்பயே மேபி மிஸ் பண்ணிட்டேனான்றது தெரியல. அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்பி ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராடக்டே நல்லா இல்லை, ஒரு பீட் நல்லாவே இல்லை, ஒரு பீட் இல்லை, இதை நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, நீங்கள் மற்ற ப்ராடக்ட்லாம் பாருங்கள், ஏதாவது இது பண்ணுறதா ரீஃபண்ட் பண்ணிவிட்டேன் உங்கள் அமௌண்ட்டுன்னு ஜென்யூனாக தான் சொன்னேன். அவங்க எல்லாத்தையுமே ஒரு 2 hours ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே எனக்கு கால் பண்ணி, அந்த ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, எனக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. சரி ஓகே நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த அட்ரஸ்க்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்ருங்க, நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் வாங்காமல் நம்ம எப்படி ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்றனால, உனக்கு எதுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பணும், பண்ணது உன் மிஸ்டேக்கு, நீயே மிஸ்டேக் பண்ணவ, நானே கொரியர் கம்பெனி தேடிப்போ அதை பார்சல் வேறு பண்ணி நான் உனக்கு கொரியர் வேறு பண்ணணுமா அப்படின்னு கேட்டப்போ, மேடம் அப்புறம் எப்படி ப்ராடக்ட் வராமல் நான் எப்படி ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, உன் காசு யாருக்கு வேணும், யாராவது பிச்சை எடுப்பாங்க அவங்களுக்கு போய் போட்டுரு, எனக்கெலாம் தேவையில்லை, நான் வந்து யூஎஸில் இருக்கேன், உன மாதிரி 10 பேரை வந்து பார்ப்பேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா, உனக்கு வந்து இன்னுமே அந்த மெசேஜஸ்லாம் இருக்குது, உனக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ் பண்ணுறனால, அதனால நீ இப்படிலாம் பண்ணுற, உனக்கு வந்து கண்டிப்பாக டவுன்ஃபால் ஆகும் அப்படிலாம் பேசிட்டாங்க. ஆக்சுவலி அப்போ ரொம்ப வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வேறு எனக்கு இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன், உனக்கு இங்கிலீஷ் கூட பேச வரல, ஏதோ டைப்பிங் ஒரு பதட்டத்தில் டைப் பண்ணுறப்போ மிஸ்டேக் விட்டுருப்பேனா இல்லை வாய்ஸ் நோட்டில் மிஸ்டேக் பண்ணனான்னு தெரில, உனக்கு இங்கிலீஷே வரல, நீலாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறா, சம்பந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் தான் டேரெக்டாக. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் போயிட்டு ரொம்ப அதிகமான ரீச் ஆகிருக்கும்ல ரீல்ஸ் போஸ்டெல்லாம், இவங்க ஃபேக் பேஜ், இவங்ககிட்ட யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு ஒரு 12 o'clock மேலே, என்னடா நோட்டிஃபிகேஷனாக வருதுன்னு பார்த்தா இது ஃபேக்குன்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா அந்த பர்டிகுலர் கஸ்டமர் தான் பண்ணி அவங்கள நான் பிளாக் பண்ணிட்டேன். கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் ஜென்யூன் ரிவ்யூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கலை, எதுக்கு இப்படி பேசுனீங்கன்றது அது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். அப்போ எப்படி மீண்டு வந்தீங்க? அதான் அது 3 days டைம் எடுத்துருக்கும். ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால ரூம் போட்டுட்டு நல்லா அழுவேன் கொஞ்ச நேரம், அப்புறம் கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆவேன். அப்புறம் இந்த ரூம்குள்ளே வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மறந்துருச்சு. எனக்கு இப்போலாம் நிறையா வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்தா இந்த மாதிரி கஸ்டமர் இப்படி பேசிட்டாங்க, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். சரி பேசாமல் நம்மளும் அப்படி போட்டு நம்ம ஆதங்கத்தை தீர்த்துக்கலாமா அப்படிலாம் தோணும். பட் நம்ம அப்படி ஒரு ஃபேம்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. சரி எதுக்கு நம்ம அதை பண்ணிவிட்டு, இது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அதான் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக நடந்ததுன்னா அதுதான். இந்த பாஸ்ட் ஒரு 6 yearsல இப்படி ஒரு கஸ்டமரை நான் பார்த்ததே இல்லை. பீப்புள் வந்து எது எப்படி பேசணுன்னே தெரியாமல் அப்படியே ஓப்பனாக எல்லாம் இது பண்ணி. ஆமாம், ஆக்சுவலி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால எனக்கு மட்டும் இல்லை, நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இது நடக்குதா? இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸ்லாம் போய் இப்பெல்லாம் பேச மாட்டோம், முடியாது. அப்போ இவங்கன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம், அவ்வளோதான். கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ நெகட்டிவ்னஸை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான நெகட்டிவான ஒரு சைடு சொன்னீங்க, இதில் பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல கஸ்டமர்ஸ் வந்து? அது வந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு கூகுள் ரிவ்யூஸ்லேயே நான் ரொம்ப டவுனாக இருக்கப்போ கூகுள் ரிவ்யூஸ்லாம் போய் ரீட் பண்ணி பார்ப்பேன். அப்போல்லாம் எக்கச்சக்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்னை பயங்கரமாக அது பூஸ்டப் பண்ணிச்சுன்னா, ஒரு 1 year பேக் இருக்கும். 1 year பேக் அப்போது நான் ஒரு பேபி கிருஷ்ணா செட் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 2 layer வச்சு ஒரு ப்ளூ கலர் செட் வந்து பண்ணியிருந்தேன். அது ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன். அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, திருப்பூர்னு நினைக்கிறேன். கொரியர் பண்ணிட்டு அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அப்படி அழுதாங்க. ஏன் சிஸ்டர் ப்ராடக்ட் நல்லா இல்லையா,
ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்ச மாதிரி பேசினாங்க. நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் ப்ராடக்ட் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சிஸ்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு 1 இயர் பேக் தான் வந்து என் பேபி வந்து போச்சு எனக்கு. ஸோ அந்த பேபி போய் கரெக்டாக இன்றைக்கி தான் 1 இயர் ஆச்சு. கரெக்டாக அந்த 1 இயரில் தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுவும் பேபி கிருஷ்ணா, அவங்க கிருஷ்ணர் அதிகமாக வந்து கும்பிடுவாங்க போல். ஸோ எனக்கு வந்து என் குழந்தையே வந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு 1 ஹவர் என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும், டோன்ட் வரி அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைண்ட். அவங்க எமோஷ்னலி ரொம்ப அட்டாச் ஆனது, ரொம்ப பிடிச்ச ஒரு ரிவ்யூனா எனக்கு அந்த ரிவ்யூ தான். அதுக்கப்புறமும் நிறையா ரிவ்யூஸ்லாம் வரும். நான் இதை வியர் பண்ணியிருக்கப்போ எல்லாரும் என்னையே ஸ்டார் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் செட்டப். அந்த மாதிரி நார்மல் ரிவ்யூஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடும் நிறையா இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் சொல்லும் போது தெரிஞ்சுது எப்படி ஆர்ட் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை எப்படி மறந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியுது. ஆமாம். இப்போ நீங்கள் புதுசாக நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, கிரியேட்டிவ் சைடியே லைக், ஆனால் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது எப்படி பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணணுமா, எது பண்ணணுமா. இல்லை நிறைய பேருக்கு சின்ன வயசில் ஆசை இருந்திருக்கும், கொஞ்சம் கற்றுக்குப்பாங்க, ஆனால் அதை லாங் லாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லேர்னிங்கை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்க ஒரே பர்சன் தான் நான் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த விஷயத்துக்கு நம்ம மேலே ஒரு லவ் வரும். சும்மா இன்னைக்கு பண்ணுறோம், நாளைக்கு அது போர் அடிச்சிடு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் நம்மளை பிடிக்காமல் போயிடும். எந்த ஒர்க்குக்கு நம்மளை பிடிக்குதோ அன்னைக்கு தான் அந்த ஒர்க் வந்து நம்மக்கிட்டே ரொம்ப நாள் இருக்கும். ஸோ வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணுற இந்த ஃபீல்டில் எல்லா பிஸ்னஸுக்குமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எல்லாரும் போய் கேட்டு பார்த்தா நான் 10 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன், 15 வருஷம் இருக்கேன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் சக்சீட் ஆகிருக்காங்க. நான் ஒரு 3 மாதம் பண்ணேன், 2 மாதம் பண்ணேன், நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு கேட்டால் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணோன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். இப்போது நாட் ஒன்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்ட்டு இல்லை, நிறைய க்ரியேட்டிவாக லேர்னிங்காக கற்றுக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக கற்றுக்கினவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா எப்படி நிறைய லைஃப் வந்து இட் த்ரோஸ் மெனி ஸ்டோன்ஸ் நமக்கு, அதெல்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு இது மென்டலி ஐ திங்க் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே போதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு இந்த விஷயத்துக்கு மேலே இது வந்தாலே நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃபோக் அவுட் பண்ணிடுவேன். லைக் நிறைய பேர் குக் பண்ணுறப்போ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சில பேருக்கு ஆக்ட் பண்ணுறப்போ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறப்போ மற்ற எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவேன். இப்போ நீங்கள் இந்த ஜேர்னியில் என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கா, லைக் ஏதாவது ஒரு டைம் பீரியட் இருந்திருக்கா, இந்த கற்றுக்கிட்டாதான் அடுத்த இந்த இதில் நான் வந்து சஸ்டெயின் ஆக முடியும், இந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கிட்டே ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? டெய்லி தோணும். டெய்லி நம்ம புது விஷயத்த கற்றுக்கணும், டெய்லி நம்ம புது விஷயத்த வந்து கொண்டு வரணும். ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் இந்த ஃபீல்டில் வந்து சக்சீட் ஆக முடியாது. லைக் நிறைய ஒரு நாளும் ஒரு விஷயத்த கற்றுப்பேன். டெய்லி நிறைய டிசைன்ஸ் கற்றுக்கணும்னு தோணும், நிறையா காம்பினேஷன்ஸ் கற்றுக்கணும்னு தோணும். நிறைய பேரை பார்க்குறேன் இல்லையா, அவங்களாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது கற்றுக்கணும்னு தோணும். ஒரு பிஸ்னஸ் எப்படி சஸ்டைனபிளாக கொண்டு போகிறாங்க அப்படின்றதுலாம் நிறையா தோணுது. ஆனால் டெய்லி ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். அந்த கற்றுக்கிறனால தான் அடுத்தடுத்த நாள் போகுதோ என்னவோ எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் புதுசாக கற்றுக்கிட்டேன்னா அதை நாளைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பேன். ஸோ அதுதான் என்னை இன்னொரு நாளுக்கு கொண்டு போகும். இப்போ அப்படி இருக்கும்போது லைக் இப்போ பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ஃபியூ ஐடியாஸ், ஃபியூ திங்ஸ் மட்டும்தான் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி உங்களோட ஆர்டிஸ்டிக் கோல்ஸை வந்து அதில் மெயின்டைன் பண்ணுவீங்க? எவ்ரி ஒன் டிமாண்ட்ஸ் த சேம் திங்ல, இந்த அழகாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் போவாங்க. அப்போ உங்களோட யூனிக்கான ஆர்டிஸ்டிக் ஸ்டைல் அதில் மெயின்டைனும் பண்ணணும், அட் த சேம் டைம் நீங்கள் பிஸ்னஸையும் விடக்கூடாது. பிஸ்னஸ்ன்றப்போ வந்து முன்னாடி ஒன்று கோல்ட் ஜுவல்லரிஸ் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக தான் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், 1 கிராம் கோல்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த 1 கிராம் கோல்ட்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் வந்து நம்ம கோல்டு இருக்கே நம்மளெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு நினச்சிருந்தா அது வந்திருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், அவங்கெல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டா நம்மளதை போட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணி இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்த எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பண்ண விஷயத்தையே திரும்ப அவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ நானும் வந்து அதையே பண்ணுவேன். ஒருத்தவங்க ஒரு மீடியாவில் வந்து ஃபேமாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு மீடியாவில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்கன்னா பீப்புள்ஸ் அவங்கள பார்த்து அட்மையர் தான் பண்ணணும் இல்லையா, அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அதை நானும் பண்ணால் நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு தப்பான விஷயம். அவங்க பண்ணுறதை அட்மையர் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ், எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு நான் எப்படி புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு தான் யோசிச்சேன்னு இல்லையா. அவங்க தான் ஆல்ரெடி இருக்காங்கல்ல,
நம்ம எதுக்கு இந்த விஷயத்த பண்ணணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. டெரகோட்டா ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு 20% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா இது அந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ்னால இப்போ எல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு விஷயத்த புதுசாக ரெனோவேட் பண்ணி எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஜேர்னியில் ஏதாவது பர்சனலாக கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு ஒரு பேடான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. லைக் எப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்போ பயங்கரமான பேக் போன் ஆக்சிடென்ட், ஒரு கார் ஆக்சிடென்ட். அதனால வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கன்சிஸ்டாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக எரெக்டாக உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கனால அந்த விஷயம் எனக்கு ரொம்ப வந்து என்னை ரொம்ப நோகடிச்ச விஷயம்னா அதுதான். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அந்த டைமில் அந்த வேலையை முடிச்சே ஆகணும். பட் ரொம்ப முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னால் அதுக்கப்புறம் ப்ரீத்திங் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு நிறையா வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக பிரச்சனை பண்ணதுன்னா எனக்கு அது ஒரு விஷயம் தான். மற்றபடி வேறு யாருனாலையும்ல எனக்கு அப்டக்கல்ஸ்லாம் எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் இது லாங் ப்ராசஸ். நீங்கள் உட்காந்து தான் ஆகணும். உட்காந்து தான் ஆகணும். ஒரு விஷயம் உட்காந்தா அப்படி எந்திரிச்சோன்னா அந்த கிளேஸும் ட்ரை ஆகிடும், பெயிண்ட்டும் ட்ரை ஆகிடும். பட் அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. போய் ஒரு 10 நிமிஷம் திரும்ப நாப் எடுத்துட்டு தான் வரணும். நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு 3 ஹவர்ஸ் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி 3 ஹவர்ஸ் உட்கார்ந்து எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பண்ணுவேன். எனக்கா செல்ஃப் டவுட் வந்திருக்கா? ஏன்னா இப்போ நீங்க பர்சனலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் இருக்கமோ வந்து கொஞ்சமா நீங்க வந்து நினைச்சிருப்பீங்களா, சே இவ்வளோ இருக்கே நம்மளால பண்ணிட முடியுமா, இது நம்ம எடுத்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக முடியுமா அப்படிலாம்? அப்படி எப்பயுமே நான் யோசிச்சது கிடையாது. எனக்கு செல்ஃப் டவுட் மட்டும் இது வரைக்குமே வந்ததில்லை. அதுமாதிரி என் பிஸ்னஸ் மேலே எனக்கு எந்த டவுட்டும் வந்ததில்லை. நிறைய பேர் வந்துட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிருமோ இல்லை பிஸ்னஸ் பேக் அடிச்சிருமோ அப்படின்னு தோணதே கிடையாது. இன்செக்யூரிட்டி கூட எனக்கு வந்தது கிடையாது. ஏன் மேலேயுமே எனக்கு இன்செக்யூர் இல்லை, என் மேலேயும் எனக்கு எந்த டவுட்ஸும் வந்தது கிடையாது. என்னால் முடியும், கண்டிப்பாக பண்ணுவேன். யார் பண்ணால் என்ன பண்ணல, நான் அப்படி தான் தோங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு முடியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஃபைன். என்னைக்காவது புஷ் பண்ணியிருக்கீங்களா, இது நான் பண்ணி ஆகணும்னு உங்கள் லிமிட்ஸை தாண்டி என்னைக்காவது புஷ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்லீப் இல்லாமல் இருக்கனால ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் புஷ் பண்ணி பாடியை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு தோணும். ஏன்னா 2 o'clock அப்படின்றது வந்து அந்த டைமில் கொஞ்சம் டீப் ஸ்லீப் போகிற மொமெண்ட்லேயே நம்ம உட்காந்து வேலை பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்குமோ, நம்ம ரொம்ப கொஞ்சம் புஷ் பண்ணுறோம், கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும். ஆனால் செல்ஃப் கேருக்கும் கொஞ்சம் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்ல, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? செல்ஃப் கேர் இருக்குது. ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு டெய்லி ஒரு 2 hours 1 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ வந்து கொஞ்சம் வீக்லி ஒரு ட்ரைஸ் ஆச்சு 2 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிப்பேன். அண்ட் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை நானே பண்ணி சாப்பிட்டுப்பேன். அது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஹெக்டிக் ஒர்க் இருக்கப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேலை அதிகமாக இப்போ ஒரு வீடியோ நான் காலையிலேருந்து ஒரு ஷூட் பண்ணுறேன்னா அந்த ஃபுல் டே நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். லைட் செட் பண்ணுறதுலேருந்து அன்றைக்கி என்ன கண்டென்ட்னு யோசிச்சு அதை எழுதி அதை ப்ரொசீட் பண்ணி என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் எல்லாத்தையும் இது பண்ணி அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு அந்த 1 day கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்படின்றப்போ அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்கப்போ செல்ஃப் கேர் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் திரும்ப ஒரு பூஸ்ட் கொடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி இப்போது இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பீங்க, இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். எப்படி எவால்வ் ஆயிருக்கு, எப்படி பார்க்குறீங்க இந்த எவால்யூஷனை? ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ வந்து நிறைய கூகுள் இமேஜ் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் யாராச்சும் எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ நம்ம என்ன க்ரியேட்டிவ் மைண்ட் வச்சுருக்கோம், எப்போ பார்த்தாலும் காப்பி அடிச்சுட்டே இருந்தால் அப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் மைண்டில், நம்மளுக்கு தோன்றதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி டிசைனிங் பண்ணி வச்சுருந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் எடுத்து இதையே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுது தான். ஸோ அப்போல்லாம் எனக்கு அப்போது பார்க்குறப்போ அந்த சாரும் எனக்கு பெட்டராக தோணுச்சு. இப்போ பார்க்குறப்போ எனக்கு இந்த சாரும் பெட்டராக தோணுது. இப்போயுமே என்னோட ரீல்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தா ஆச்சு இன்னும் ரொம்ப கிரிஞ்சாக பண்ணியிருக்கோமோ சம்டைம்ஸ் அப்படி தோணும். அப்போது எனக்கு அப்போ என்ன தோணுன்னா அந்த டைமில் இருந்த சாருக்கு அது பெட்டராக தோணுச்சு, இப்போ இருக்கிற ஷாருக்கு இது பெட்டராக தோணுது. அதனால் அப்போது ஒரு எவல்யூஷன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் யாரையுமே பார்த்து ஒரு டிசைன் பண்ணணுன்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு என் மனசில் என்ன தோணுதோ எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அது கஸ்டமரே சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த கலர் நல்லா இருக்காது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் புரிஞ்சுப்பாங்க, இல்லை எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது பண்ணி தான் ஆகணும். பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் சொல்லிவிடுவேன் இதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னதுக்கு சில பேர் அப்போ ஓகேப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் இல்லை எனக்கு இதுதான் வேணும் நான் சொல்கிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அவங்க வேலை நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம்
சே அது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு, அதை தானடா நானும் சொன்னேன் அப்படி இருக்கும் சம்டைம்ஸ். அதுதான் சில ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா? லைக் நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க, ஆனால் அது முடிஞ்சிருக்கப்போ ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஐடல் பெண்டன்ஸ் பண்ணுறப்போ எனக்கு அப்படி தான் தோணும். நார்மல் டிசைன்ஸ் வேறு, நார்மல் டிசைன்ஸ் பண்ணுறதை விட ஐடல் திங்ஸில் பண்ணுற டிசைன்ஸ், இப்போ ஒரு மீனாட்சி வைக்கிறோன்னா சைட்லலாம் அந்த கிளி வச்சு பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கிருஷ்ணர் வச்சா அந்த புல்லாங்குழல் மாதிரி எனக்கு சைடில் வச்சு பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் முருகர் வச்சு பண்ணுறப்பெல்லாம் வேல் மாதிரிலாம் வச்சு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப, ஆனால் நான் ரொம்ப ரேராக தான் ஐடல் பெண்டன்ஸ் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வேறு இதுலேருந்து கிளைண்ட்ஸ் பார்ப்பாங்க. நம்ம ஐடல்ஸே பண்ணிகிட்டு இருந்தால் அது நிறைய பேர் விரும்புவாங்களான்றது தெரியல. அதனால் ஐடல் பெண்டன்ஸ் மட்டும் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஐடல் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு மீனிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டச்சிங்கான ஸ்டோரி உங்களை டச் பண்ண ஏதாவது? இருக்குது. ஆக்சுவலி ஒரு மார்ச் மந்த், போன வருஷம் மார்ச் மந்தில் வந்து ஒரு ஆர்டர் வந்துருந்தது. லைக் வந்து லக்ஷ்மி மட்டும் வச்சு ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒரு கையளவு சைஸ்க்கு எனக்கு பண்ணி கொடுங்க, பெண்டன்ட் மட்டும் போதும், அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் மட்டும் போதும், செயின் அட்டாச் பண்ண, செயின்லாம் எனக்கு வேண்டாம், பெண்டன்ட் மட்டும் போதும். ரொம்ப ரேர் கேஸில் தான் இப்படி ஆர்டர் வரும். ஏன்னா அவங்க ஒரு கோல்ட் செயின் வச்சுருப்பாங்க, அதை டிட்டாச் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சி தான் பெண்டன்ட் மட்டும் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? அது கேட்டப்போ எனக்கு வந்து எதுக்கு பெண்டன்ட் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னதுக்கு, இல்லை நாங்கள் வந்து செயின் வச்சுருக்கோம், நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே அவங்க செயின் வச்சுருப்பாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய சைஸ் கேட்டாங்க, ஒரு கையளவு இருக்கும். எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே சொல்லலை எதுக்கு அப்படின்லாம் கேட்கல. நானும் அவ்வளோவா கேட்டுக்க மாட்டேன் எதையும். ஓகே அவங்க பர்சனல் யூஸுக்கு வாங்க, கிஃப்டிங்க்கு வாங்குவாங்க அப்படின்ட்டு. அதுவும் கொரியர் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அவங்க ஊர்லேயே இருக்க பெரிய பெருமாள் கோவிலுக்கு பெருமாளுக்கு அதை போட்டு ஒரு கயிறு மாதிரி பூலையே வந்து பூநூல் மாதிரி போட்டு அந்த பெண்டன்ட்டை கட்டி அவரோட இதில் போட்டிருந்தாங்க. அது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி இன்ஸ்டாலலாம் டேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம் அது பார்த்து. ஏன்னா நம்ம கையில் வந்து செஞ்சு நம்ம ஒரு பூவே கொண்டு போய் சாமி கொடுக்குறோன்னா அது ரொம்ப ப்ரெஷியஸாக பார்த்துப்போம். அப்படின்றப்போ நம்ம செஞ்சதை போட்டிருக்கிறப்போ அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு வாரம். அவங்ககிட்ட போய் தேங்க்ஸ் சொன்னேன். இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் பூஜை கூட பண்ணி கொடுத்துருப்பேன். அதுதான் கூடாது, நீங்கள் நார்மலாக எல்லா பர்சன்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரியே கொடுங்க, அதுதான் வந்து கடவுள் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன ஒர்ஸ்டா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படின்னு. அது வந்து 2% பீப்புள்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. அதுல வர்ஸ்ட்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப பேடாலாம் போகும். திஸ் இஸ் நைஸ். இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரியும் இருக்காங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் இந்த ஆர்ட் எப்படி போகும் நினைக்கிறீங்க? இல்லை இந்த பிசினஸ் வைஸும் சரி உங்க ஆர்ட் வைஸும் சரி இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? ஃபியூ இயர்ஸ்ல கண்டிப்பா ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பொட்டிக்னா சும்மா நார்மலாக பொட்டிக் இல்லாமல் அந்த ஒரு பொட்டிக் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்மேட் ஸ்டப்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே. லைக் தலையிலேருந்து கால் வரைக்கும் போடுற ட்ரெஸ்ஸஸும் சரி, அட்டையர்ஸுமே சரி, ஜுவல்லரிஸ் சரி, பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் அந்த பொட்டிக்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நிறைவேறும். இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணும்போது நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணணுன்னு ஆசையா? இல்லை நானே கற்றுக்கிட்டு தான் பண்ணணுன்னு ஆசை. எனக்கு யார் கூட கொலாபரேஷன்ஸ் இந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு இஷ்டம் இல்லை. எது பண்ணாலும் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளை நம்பி தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க. நான் வெளியே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டே பிரேக் ஆகிடும். அதனால் நான் பண்ணி நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் பண்ணணுன்னு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வெறும் டெராகோட்டாக்கு மட்டும் ஏதாவது இவங்க என்னோட இதை வியர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்களுக்கு நான் இந்த மாதிரி சப்ளை பண்ணுவேன், இல்லை இவ்வளோ பெருசு நான் போகணும், இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஆசை இருக்கா? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் போய் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப நிறைய ஆர்ஃபனேஜ்லாம் போவோம். அந்த ஸ்கூல் படிக்கிறப்பமே ஸ்கூலில் இருந்தும் கூப்பிட்டு போவாங்க. அப்போல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது. ஜுவல்லரிஸ்லாம் அவங்க பிறந்ததுலேருந்து பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரில. அவங்களுக்குலாம் நம்ம போய் ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தோணியிருக்கு. அது கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நல்ல நோன் பர்சனுக்கு கொடுக்கணுன்னா எனக்கு அனிதா சம்பத் அக்கா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு வாட்டியாவது ஜுவல்லரிஸ் வியர் பண்ணி பார்க்கணும். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். நியூஸ் ரீடர்ஸ்லேருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க ஒரு நாள் வியர் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ என் ஜுவல்லரிஸு அப்படின்னு தோணியிருக்கு. எனக்கு ரொம்ப தோணியிருக்கு. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸ்லாம் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்க ஃபேமிலிஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கப்போ எனக்கு அது ரொம்பவே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் அவங்க வியர் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தோணியிருக்கு. ஒரு யங் உமன் ஆண்டர்ப்ரனரா
ஒரு ஆர்டிஸ்டா டெரகோட்டா மேக்கிங்கில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் இன்னும் வர நிறைய யங் ஆர்டிஸ்ட் வராங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் வராங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒர்க் பண்ணால் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்து அந்த ஒர்க்குக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங், டிசிப்ளினாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கையே ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே இன்னைக்கு பண்ணுறேன், நாளைக்கு மட்டும் பண்ணுறேன், இந்த ஒரு வாரம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க்குமே கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி ஒர்க் பண்ணுறப்போ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு கிவ் அப் பண்ணாமல் அதோட பேக் அடிச்சிடாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் வின் பண்ணிடலாம். இப்போ மற்ற ஜுவல்லரிக்கும் டெரகோட்டா ஜுவல்லரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஏன்னா காஸ்ட் வைஸ் இது வந்து கொஞ்சம் கம்மி. எதனால் இது வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால வரவும் செய்கிறாங்க? ஆக்சுவலி டெரகோட்டா ஜுவல்லரிஸ் போடுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நடக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம எப்படி ஒரு பானையில் வந்து தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லது, லைக் பாடி ஹீட்ஸை வந்து அது ரிட்டைன் பண்ணும். அந்த மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரிஸ் பேசிக்காகவே நம்ம வியர் பண்ணுறப்போ பாடியில் இருக்க ஹீட்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஒரு வெயில் காலத்துலையோ இல்லை இது நார்மலாக ஏதாவது வியர் பண்ணுறப்போ நம்ம பாடியில் ஓவர் ஹீட், அதாவது வெளியே போகிற ஹீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக அந்த ஜுவல்லரிஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி இது வியர் பண்ணுறது ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காது. நார்மலாக நீங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் வியர் பண்ணிக்கலாம். அது காஸ்ட் வைஸ் நீங்கள் சொன்ன மாதிரியும் ரொம்ப ப்ரிஃபரபிளாக இருக்கனால தான் இது வாங்குறதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸாக கூட இருக்காங்க. கேள்விப்படாத ஒரு ஆஸ்பெக்ட் இது. ஆமாம், இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் இந்த ஜுவல்லரிக்கும் நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. ஆமாம், இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கேட்குறதுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த லைக் ஹாபியாவோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அது எதுவுமே கண்டினியூ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. எவ்ரி ஒன் ஒரு ஃபியூ பீப்புள் உங்களை மாதிரி தான் வந்து அது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் மூலமாக நிறைய பேர் கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே விடக்கூடாது, திருப்பி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கற்றுக்குவாங்க நான் நம்புகிறேன். ஈவன் ஐ டு இன்ஸ்பயர். நானும் ட்ராயிங் பண்ணுவேன், ஆனால் அதை விட்டுட்டேன். அந்த ஒரு லீவ் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வரைஞ்சி. சின்னதாக சும்மா கிறுக்கிறல் அது இருக்குது, ஆனால் அது ஒரு பேஷனாவோ இல்லைனா ஒரு சும்மா ஒரு ஹாபியாக கூட என்கிட்ட இல்லை. இது பார்க்கும்போது நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா நல்லா இருக்குல்ல, கேட்குறதுக்கும் நல்லா இருக்கு, மென்டலி இது ரொம்ப எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹோப் நிறைய பேருக்கு அது வந்து தோணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட ஆர்ட் சைடை வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கீங்க. அண்ட் உங்கள் லைஃப் லெசன்ஸ் இந்த மாதிரி பல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எதுக்குன்னா, நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் டெரகோட்டா ஜுவல்லரி மேக் பண்ணுறது வந்து இன்னும் அதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி அது மூலமாக ஒரு பிஸ்னஸும் பண்ணி அந்த கலையை காப்பாற்றுறதுக்கும் நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறதே வந்து அட்மைரபிளாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் அவர் கெஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் தமிழ் கல்ச்சரை தொடுற மாதிரி, அதுவும் தெரியாத உண்மைகள் தெரியாத விஷயங்கள் நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கல்ச்சர் வைஸும் நிறைய பேரை நம்ம மீட் பண்ண போகிறோம். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். And signing off, Nivetha.